ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரால் பிரேக்கர் டிஜி. நம்ம கடைசியாக லைவ் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல யூடியூப்பில். கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வருது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால அப்பப்போ வீடியோ கண்டினியூஸாக எங்களால் அப்லோட் பண்ண முடியாது. கொஞ்சம் இந்த 22க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். இந்த எஸ்எம்பியில் இன்னும் ஃபுல்லாக ஜாயின் ஆகலை, இன்னும் 2 பேர்கிட்ட ஜாயின் பண்ணல. அவனுக்கு செஸ்ட்லாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்எம்பியில் வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்டலான்னு இருக்கோம் கைஸ். அந்த அயன் ஃபார்ம் கட்டி எல்லோரும் ஃப்ரீயாக வேணால் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி காசு கொடுத்தா எப்படி காசு கொடுப்பானுங்க? அயனுக்கு அயன் கொடுக்க முடியாது. டைமண்ட் ஒரு 2 ஸ்டாக் அயனுக்கு வந்து ஒரு டைமண்ட் 2 டைமண்ட் அது மாதிரி வச்சு விற்கலான்னு இருக்கோம். இப்போ நானும் என் பேஸ்க்கு பக்கத்துலேயே இருந்தான் பார்த்தீங்களா, நம்மளோட யூடியூப் சர்வைவல் சீரீஸில் கூட இவனை பார்த்துருப்பீங்க. அவனும் சேர்ந்து தான் கட்ட போகிறோம் இந்த அயன் ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பில்டு கைஸ். அதனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 30 வில்லேஜர்கிட்ட தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வில்லேஜர்ஸை வந்து வெளியில் கொண்டு வரணும். அவனுங்க அடியில் போய் வேறு சிக்கி தொலைச்சிட்டானுங்க. அது வந்து சிக்கி நான் தான் அங்கே வச்சுருக்கேன் அவனுங்கள. அதை மேலே கொண்டு வரணும்னா அடியில் ஒரு ரயில் போட்டு மைன் கார்ட் வச்சு இந்த சைட் புஷ் பண்ணி விட்டோன்னா அவனுங்க பாட்டியே வேகமாக வந்துடுவானுங்களாம். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இப்போ என்ன தெரியுமா கைஸ் பண்ணணும்? கீழே போகிறோமா? இப்போ இந்த இடத்துக்கு போனோன்னே இது கீழே என்ன கைஸ் பெருசாகிட்டானுங்க எல்லோரும். சரி, ஓகே, பெரிய வில்லேஜஸ் தான் தேவை. 30 பேர்கிட்ட வேணும் கைஸ். இங்கே கரெக்டாக இங்கே ஒரு பிளாக் உடச்சிட்டு கரெக்டாக இதான் அவனுங்க நிற்கிற பிளாக். ஆமாம், இது அவனுங்க நிற்கிற பிளாக்கு. இது கீழே ஒரு பிளாக்கு, இங்கே கிராவல் இருக்குது, அதை உடச்சிட்டு அங்கே ஒரு கிராவல் இருக்கா, அதையும் உடச்சேன். இப்போ அந்த சைடு போனீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக கணிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு போகணும் கைஸ். ஒரு பாத்வே மாதிரி போட்டு மேலே அப்படியே எடுத்துகிட்டு போகணும். அந்த போட்டு அதில் மைண்ட் கார்டு போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதான் இப்போ பார்க்கணும். சரி வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி கைஸ், தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்கிட்ட இருந்த எல்லாம் கோல்டும் தீர்ந்து போச்சு. சரி விடுங்க. இப்படி ஒரு டிஸ்பென்சர் வைக்கணும். அங்கே பாருங்கள். ஹலோ, சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை அமுக்குனா இவன் இங்கே வந்து இதில் மாட்டிக்கிட்டு போகணும். பார்ப்போம் கைஸ், ட்ரை பண்ணி பார்ப்போம். எவனும் உட்காரல, என்னடா இது? ஓ, அந்த இடத்துல ஒரு பவர் ரயில் இருக்கணுமா? சரிங்க, நான் மாற்றிட்டு வந்து அவங்கள பார்க்குறேன். கைஸ், ஒரு வழியாக அவங்கள ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, அது கீழே வைக்கக்கூடாது, அவங்களுக்கு சைடில் தான் வைக்கணுமா. அது இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், இன்னொருத்த வந்து உட்காந்துருக்கான். இதனால தான் கைஸ் இந்த சின்ன பயிருக்கு வரானுங்க. இங்கே வராமல் இருக்க இந்த இடத்துல ஒரு ஃபென்ஸு கேட்டு வைக்கணும். ஹாய், ஒரு வழியாக நம்ம வந்து மைனிங் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 4-5 பிக்காக்ஸ்ட்டை உடஞ்சி போச்சு. காப்பரில் தான் செஞ்சுருந்தேன், நல்ல வேலை அது உடஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ ஸ்டோன் வச்சு அந்த பில்டு பண்ண போகிறோம். 2 வாட்டர் பக்கெட்டை தேவைப்படுது. அதை எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வில்லேஜஸ் இந்த லீஸ் போட்டு இப்போ தான் அந்த லாமா ஒன்று உள்ள ஸ்பான் ஆச்சு. லீஸ் போட்டு அங்கே இழுத்துகிட்டு போகணும். இழுத்துட்டு போயிட்டு ஒரு இன்னொரு வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்து வில்லேஜர்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இருக்கானுங்க மண்டையானுங்க. இங்கே பாருங்கள். சரி மூடிடலாம். பார்த்தீங்கன்னா தேவையான சொப்பா ஆடி ஆத்தா. இங்கே பாருங்கள் எத்தனை பெட்டு. 1 2 3 1 2 3 4 5. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து எத்தனை பெட்டு வச்சேன்னு தெரியலையே. நான் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 8 7 கொண்டு வந்தான். சரி கைஸ், நம்ம ஒரு 30 ஃப்ளெச்சிங் டேபிள் செய்யணும். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. செஞ்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரீப்ளே மாடு ஒர்க் ஆகலை. திடீர்னு போச்சு போங்க, வேஸ்ட்டு. நான் அவ்வளோ நேரம் பில்டு பண்ணதே பார்க்க முடியாமல் போச்சு கைஸ் கடைசியில். சரி, எனக்கே 1 2 3 4 5 1 2
3 4 கைஸ். என்ன கைஸ்? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இது 4 தான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். என்ன தெரியுமா கைஸ் பண்ணுவீங்க? இது டர்ட் வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. டர்ட் நான் வைக்கிறேன், பரவாயில்ல. இது 4 பக்கமும் வைக்கணும் கைஸ். வச்சுட்டு இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஆக்கணும். என் கைஸ் ரீப்ளே மாடு காலை வாடி விட்டுருச்சு கைஸ். லாவா இருக்குடா. கைஸ் இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். சரி கைஸ், இப்போ நான் முடிச்சிட்டேன். இந்த அயன் ஃபார்ம் வந்து உள்ள இந்த வில்லேஜர்ஸ்லாம் ப்ரீட் ஆகணும். இதில் நான் ஒன்று என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா தள்ளி கட்டிட்டேன். அதனால் வந்து உள்ளே வந்து ஒரு 1 2 3 1 2 3 1 2 3 1 2 12 12 பிளாக். இப்படி 3 பிளாக், இப்படி 3 பிளாக், இப்படி 3 பிளாக். ஒன்று வந்து தண்ணி போய் சேரணும். ஒரே ஒரு பிளாக்கில் தான் தண்ணி போய் நிற்கணும். அங்கே மற்ற இடத்துலலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இங்கே வந்து நிற்கணும். அப்போ தான் அயன் கோலம்ஸ் இங்கே வந்து விழும். இதுக்குள்ளே அயன் விழும். இங்கே இதில் அடிபட்டு சாவானுங்க. இதில் பூனைங்கெல்லாம் வேறு ஸ்பானம். அந்த பூனைங்க அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். க்ரீப்பர்ஸ் எதுவும் கிட்டக்க வராமல் இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் இந்த சைடில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் மைன் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் நீங்கள் இப்போ நோட் பண்ணல, நான் அதை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு அயன் கோலம் இப்போ ஸ்பான் ஆகி இப்போ தான் டை ஆச்சு கைஸ். அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது கைஸ். சக்ஸஸ் கைஸ். இனிமேல் நம்ம சர்வரில் அயனுக்கு பஞ்சமே இல்லை. ஜாலியாக இருக்கலாம் நம்ம பாட்டியே. அயன் தேவையாங்கிற நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஸ்பெக்டேட்டர் மோடு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ ஒரு அயன் கோலம் ஸ்பான் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த அயன் கோலம் இப்படியே நேராக வந்து ஸ்பெக்டேட்டர் மோடில் இருக்கேன் நான். அயன் கோலம் நேராக வந்து இதில் அடி வாங்குதா. டை ஆனதுக்கப்புறம் இந்த இது தானாக உள்ளே போயிடும். இப்போ இந்த ஹாப்பர் வழியாக உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற வில்லேஜஸ் மூலியமாக இந்த இதில் வந்து சேரும். இப்போ இங்கே வந்து ஒரு செஸ்ட் வைக்கணும். இங்கே வந்துட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள் கைஸ், இப்போது இதுக்குள்ளே போகணுன்னா இதுக்குள்ளே போனால் அவங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து செஸ்ட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 9 செஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே வைக்கணும் கைஸ். 9 செஸ்ட்டை வந்து 2 2 வைக்கணும். இங்கே ஒன்று வச்சுட்டோன்னா அயன் வர ஆரம்பிச்சிருக்குமே. என்ன டர்ட் வந்துட்டுருக்கு? அயன் வருது கைஸ். அயன் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த பாப்பி ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இங்கேருந்து இதில் வந்து உட்காரணுமே. ஸ்டாக் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இதை உடச்சிட்டு இங்கே வருது. அதே மாதிரி இங்கே 2 செஸ்ட்டு இங்கே வந்துன்னு இருக்கான். இப்படி ஒன்று ஓகேவா. இப்போது இங்கே இப்போ இதில் வரதெல்லாம் இதில் வந்துடும் மாதிரி. கரெக்டு கைஸ், கரெக்டாக பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரி இங்கே ஒன்று வைக்கணும். இதை பார்த்த மாதிரி இங்கே வைக்க முடியல. என்ன அவ்வளோதான் நான் கணக்கு பண்ண முடியும். இந்த ஆயிடுச்சு. இவ்வளோதான் கைஸ். இப்போ 3 லேயர் இருக்குது. இப்போதைக்கு இது போதும். ஏன்னா அவ்வளோலாம் அயன் இப்போதைக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா டைம் ஆகும் அவ்வளோ அயன் வரத்துக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கானுங்க வில்லேஜர்ஸ். இதை ஃபஸ்ட்டு உடச்சி வந்துட்டு ஜாம்பி மேலே ஏறி போயிடும். போனால் என்ன அயன் கோலம்ட்டு அடி வாங்கும். அப்படி நயன் நாங்கள் போய் சாவாது. ஏன்னா இது வந்து 3 பிளாக் ஹைட்டில் இந்த இங்கே பாருங்கள் ஸ்பான் ஆகிட்டே இருக்குது. வேகமாக இருக்குது கைஸ். கொஞ்ச நாள் ஏஎஃப்கே பண்ணாலே ஒரு நிறையா கிடைக்கும் போல். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 days ஆகிடுச்சு இந்த ஒரு அயன் ஃபார்ம் கட்ட. ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் தான். அதனால் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியாது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அமௌண்ட் வைக்க மறந்துட்டேன். சார் பை கைஸ், பை.